இயேசு இன்னுயிரோடு கலந்து இன்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். இன்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். இன்னுயிரான உயிரான உயிரான இயேசு இன்னுயிரான உயிரான உயிரான இயேசு இன்னுயிரான இயேசு இன்னுயிரோடு கலந்து இன்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு இல்லா இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு இல்லா இனிக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே ஏசையா உன் அன்பை ருசிக்கையிலே. உன்னாமம் துதிக்கையிலே ஏசையா உன் அன்பை ருசிக்கையிலே. இன்னுயிரான உயிரான உயிரான இயேசு இன்னுயிரான உயிரான உயிரான இயேசு இன்னுயிரான இயேசு இன்னுயிரோடு கலந்து இன்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். இன்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இதோ இந்த பெரிய வெள்ளி அன்று நம் தந்தையாகிய கடவுளின் அன்பினாலும் இறை மகனின் அருளாலும் தூய ஆவியின் நட்புறவாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு இந்த பெரிய வெள்ளி சிலுவை பாதைக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்பார்ந்தவர்களை, இந்த பெரிய வெள்ளி வருவதற்கு முன்பாக இந்த 40 நாட்கள் நாம் தவ முயற்சிகளோ எடுத்து சிலர் பலமுறை சிலுவை பாதை செய்திருக்கிறீர்கள். தனிப்பட்ட விதத்தில் பலர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்முடைய ஆலயங்களில் சிலுவை பாதையில் பங்கு ஏற்கின்றோம். இன்று இந்த பெரிய வெள்ளி அன்று நாம் இந்த சிலுவை பாதையில் பங்கேற்கும் பொழுது கடந்த வெள்ளிகளில் நாம் பங்கேற்ற சிலுவை பாதைகளுக்கும் இன்று நாம் பங்கேற்போகிற சிலுவை பாதைக்கும் ஒரு உண்மையான உணர்வோடும் உண்மையான ஆர்வத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் இறைவனோடு பயணிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்பானவர்களே, ஒரு முறை நம்மளுடைய பாப்பரசர் பிரான்சிஸ் அவரை விமானத்தில் பேட்டியாளர்கள் பேட்டி எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது
ஒரு பேட்டியாளர் அவரை பார்த்து கேட்டார், அருள் தந்தையே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையிலும் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு கடந்து செல்லும் பொழுது உங்களுடைய பயணத்துக்கு நீங்கள் என்னெல்லாம் கொண்டு செல்கிறீர்கள், எவைகளெல்லாம் கொண்டு செல்கிறீர்கள் என்று அவர்கள் கேட்டார்கள். உடனடியாக நம்மளுடைய பாப்பரசர் தன்னுடைய அங்கியின் உள்பகுதியில் இருக்கக்கூடிய பாக்கெட்டிலிருந்து ஒரு சிறிய அட்டையை எடுத்தார். மக்களுக்கு ஒரே ஆச்சரியம், அந்த அட்டைக்குள் என்ன இருக்கிறது என்பது பார்ப்பதற்காக அவர் அந்த அட்டையை விரித்து காட்டிய பொழுது சிலுவை பாதையின் சிறு புத்தகத்தை அவருடைய இதயத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஜெய்பில் வைத்திருக்கிறார். அப்பொழுது அருள் தந்தை, நம் இறை தந்தை உடைய அருளால் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கும் பயணிக்கும் போது என்னுடைய பயணம் ஒரு சிலுவை பாதையின் பயணமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் போகக்கூடிய இடங்களுக்கு மக்களுடைய துன்பங்களிலும் அவருடைய கஷ்டங்களிலும் நான் பங்கு கொள்ள வேண்டும், நான் அறிய வேண்டும் என்பதற்காக இந்த சிலுவை பாதை அட்டை புத்தகத்தை நான் எடுத்து செல்கின்றேன் என்று நம்முடைய பாப்பரசர் சொன்னார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாமும் இந்த சிலுவை பாதையில் பங்கேற்கும் பொழுது நாம் இயேசுவை நம் இதயத்திற்குள் வைத்து நாம் செல்ல வேண்டும். இந்த பெரிய வெள்ளி சிலுவை பாதை நமக்கு எப்படிப்பட்ட சிலுவை பாதையாக இருக்க போகிறது? நான் தியானித்துக் கொண்டிருக்கும் வேளையில் ஒரு குறிப்பிட்ட வசனத்தின் மீதுதான் இந்த முழு சிலுவை பாதையை நாம் தியானிக்கப் போகிறோம். மத்தேயு எழுதிய 27வது அதிகாரம் 17வது வசனம். அந்த வசனத்துக்குள் ஒரு பெரிய அருமையான ஒரு காட்சி இருக்கிறது. இயேசு பிடிப்பிக்கப்படுகிறார். பிலாத்து முன்பாக கொண்டு வருகிறார்கள். பிலாத்தும் இயேசுவை வினவுகிறான். அவன் கேட்ட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் இயேசு தன் மௌனத்தால் பதில் கொடுத்தார். அவரால் இன்னும் வினவிக்க முடியவில்லை. இவன் எப்படிப்பட்ட மனிதன் என்று பிலாத்து எண்ணி ஆச்சரியம் படுகிறான். அவனுடைய ஆச்சரியத்தில் இறுதியாக அவன் தலைமை குருக்களிடம் சென்று, இந்த மனிதனிடம் நான் ஒரு குற்றமும் காணவில்லை என்று அவன் சொல்லுகிறான். தலைமை குருக்கள் மக்களை தூண்டுகிறார்கள். எதை வைத்து தூண்டுகிறார்கள் என்றால், ஒவ்வொரு பாஸ்கா விழாவுக்கு ஒரு கைதியை விடுதலை செய்ய வேண்டும் என்று பிலாத்திடம் ஒரு முறையை இடுகிறார்கள். பிலாத்து இதுதான் அருமையான சந்தர்ப்பம் இயேசுவை விடுவிக்க என்று நினைக்கிறான். இயேசுவையும் பராபாவையும் மக்கள் முன்பாக பிலாத்து நிற்க வைக்கிறான். பிலாத்துக்குள் ஒரு ஆர்வம் என்னவென்றால், எப்படியாவது இந்த மக்கள் கண்டிப்பாக இயேசுவை தேர்ந்தெடுப்பார்கள் என்று உள்மனசு அவனுக்கு சொல்கிறது. ஆனால் அங்கிருந்த திரளான கூட்டம் யார் பெயரை கூப்பிடுகிறது என்றால், பராபா, எங்களுக்கு பராபா தேவை, பராபாவை விடுதலை செய் என்று திரளான மக்கள் கூட்டம் கூச்சல் போடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, 2000 ஆண்டுகள் முன்பாக அந்த பிலாத்து ஒரு பக்கம் இயேசுவையும் இன்னொரு பக்கம் பராபாவையும் வைத்து மக்களிடம் கேட்கிறான், உங்களுக்கு யார் தேவை? ஆனால் மக்கள் கூச்சமிட்டு உரத்த குரல் பராபாவை கேட்கிறார்கள்.
இந்த பராபா யார்? அரமையின் மொழியில் பராபா என்றால் பரா என்றால் மகன், அப்பா என்றால் தந்தை, பராபா என்றால் மண்ணின் மைந்தன் என்று அர்த்தம். இந்த மண்ணில் பிறந்தவன் என்று அர்த்தம். இந்த மண்ணுக்கு சொந்தவன் என்று அர்த்தம். இந்த மண்ணின் மைந்தன். இந்த மண்ணின் மைந்தனுடைய தந்தை யார்? இந்த மண்ணின் மைந்தனோட தந்தை யார்? விவிலியத்தில் நான் பார்க்கிறோம். யோவான் எழுதிய 8வது அதிகாரம் 44வது வசனத்திலிருந்து 47 வரைக்கும் இயேசு மக்களை பார்த்து சொல்கிறார், சாத்தானே உங்களுக்கு தந்தை, சாத்தானே இந்த மண் உலகத்தின் தந்தை, உங்கள் தந்தையின் ஆசைப்படி நடப்பதே உங்கள் விருப்பம். சாத்தானே இந்த உலகத்தின் தந்தை, அந்த தந்தையின் விருப்பத்துக்கு ஆசைப்படி வாழ்பவர்கள் நீர்கள். அந்த சாத்தான் எப்படிப்பட்ட தந்தை? அவன் ஒரு கொள்ளைக்காரன், அவன் ஒரு பொய்க்காரன், அவன் உண்மை இல்லாதவன் மற்றும் பொய்யே அவனது இயல்பாக இருக்கக்கூடியவன் என்று இயேசு சொல்கிறார். ஆகையால் பராபா மண்ணின் மைந்தன் என்று சொல்லும் பொழுது இந்த மண்ணின் தந்தையாகிய சாத்தான் உடைய ஆட்சிக்குள் வாழக்கூடிய மகனாக இருக்கிறான். இந்த மண்ணினுடைய ஆட்சிக்குள் வாழக்கூடிய சாத்தானின் நிழலுக்குள் வாழக்கூடிய மகனாக இருக்கிறான். பிலாத்து கேட்கிறான், இந்த மகன், இந்த தந்தைக்கு நீங்கள் சொந்தமானவர்களா? இன்னொரு பக்கம் இயேசுவை முன்வைத்து, இவர் விண்ணக தந்தையின் மகன். யோவான் எழுதிய 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் இது என்னுடைய அன்பு மகன் என்று விண்ணகத்திலிருந்து ஒரு குரல் கேட்கப்படுகிறது. ஆகையால் அன்பானவர்களே, ஒரு பக்கம் மண்ணுக்கு சேர்ந்த மைந்தன், இன்னொரு பக்கம் விண்ணுக்கு சேர்ந்த மைந்தன். இந்த இரு மைந்தர்களை உங்கள் முன்பாக வைக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் இணை சட்ட நூலில் 30வது அதிகாரம் 5வது வசனத்தில் கடவுளாம் தந்தை மோசேயிடம் பார்த்து சொன்னார், மக்களுக்கு சொல், அவர்களுக்கு வாழ்வு வேண்டுமா, சாவு வேண்டுமா, செழிப்பு வேண்டுமா, அழிவு வேண்டுமா என்று அவர்கள் தேர்ந்து எடுக்கட்டும் என்று கேட்கிறார். ஆனால் அன்றோ 2000 ஆண்டு முன்பாக திரளான மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்கள்? பராபாவை, இந்த உலகத்தின் தந்தையாகிய சாத்தானை கூச்சலிட்டு அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார். ஆகையால் அன்று தேர்ந்தெடுத்த பாதை, நம் வாழ்வின் பாதை தவறான பாதையில் சென்றது. அந்த தவறான பாதையில் நாம் நடப்பதினால்தான் இன்று இயேசு இந்த பெரிய வெள்ளி அன்று தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு நாம் தவறாக சென்ற பாதங்களை அவர் மீண்டும் நம்மை மீட்டெடுக்க அவர் அந்த சிலுவை சுமந்து வருகிறார். உன்னுடைய தவறுகளும் உன்னுடைய குற்றங்களையும் தன் தோள் மீது அந்த சிலுவையில் சுமந்து இயேசு நம்முடைய வழிகளை செம்மையாக்க வருகிறார். ஆகையால் அன்பார்ந்தவர்களே, இதோ இந்த சிலுவை பாதையில் பங்கேற்கும் பொழுது ஒன்று மற்றும் நினைவில் இருக்கட்டும், என் பாதைகளை மாற்ற இயேசு வருகிறார், என் வாழ்வை மாற்ற இயேசு வருகிறார். ஏதோ என் அறியாமல் நான் செய்த பாவங்களினாலும் தவறுகளாலும் நான் தவறான பாதத்தை எடுத்து விட்டேன். இன்று என்னை மீட்டெடுக்க இயேசு வருகிறார். கண்களை மூடுவோம். நாம் செய்த தவறுகளை நினைத்து இந்த சிலுவை பாதையில் பங்கேற்கும் முன்பாக நாம் உண்மையான மனஸ்தாபத்துடன் பங்கேற்க ஜெபிப்போம். இதோ நம் அனைவரும் இணைந்து சொல்வோம் நம்முடைய உத்தம மனஸ்தாப ஜெபத்தை. என் இறைவனாகிய தந்தையே, நன்மை நிறைந்தவர் நீர். அனைத்திற்கும் மேலாக
அன்புக்கு உரியவரும் நீரே. என் பாவங்களால் உமது அன்பை புறக்கணித்ததற்காகவும் நன்மைகள் செய்ய தவறியதற்காகவும் மனம் வருந்துகிறேன். உமது அருள் உதவியால் இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கூறுகிறேன். ஆமேன். தேவ தாயே தாயை செய்து பாவியே நீரோதயக்கு சேசு காயம் பாதையும். முதலாம் நிலை. இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்யேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று தோத்திரம் செய்கின்றோ. அதை நின்றாமது பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தே. அன்பார்ந்தவர்களே, இந்த தீர்ப்பு பிலாத்தோடைய தீர்ப்பா? இது யாருடைய தீர்ப்பாக இருக்கிறது? ஏனென்றால் என்னுடைய முன்னரையில் நான் சொன்னேன், பிலாத்து மக்கள் முன்பாக வைக்கிறார் இயேசுவை. சிலுவையில் அறையும் என்கிற தீர்ப்பு மக்கள் முதல் கொடுக்கிறார்கள். திரண்டு இருக்கின்ற மக்கள் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று தீர்ப்பிடுகிறார்கள். ஆகையால் அவர்களுடைய தீர்ப்பு எப்படி இருக்கிறது என்றால், மௌனமான தீர்ப்பு அல்ல, அது ஒரு பெரிய கூச்சலோடு வரக்கூடிய தீர்ப்பு. இந்த முதலாம் நிலையில் நாம் தியானிக்க போவது என்னவென்றால், ஒரு பெரிய கூச்சலுக்குள் நடுவில் ஒரு பெரிய மௌனம். கூச்சலின் நடுவில் ஒரு மௌனம். ஆம் அன்பார்ந்தவர்களே, பல சமயம் நம் அருகில் பலவிதமான குரல்கள் நமக்கு கேட்கிறது. நம்மை நோக்கி வரக்கூடிய வார்த்தைகள் நம்மை தாக்குகிறது. திரண்டிருக்கின்ற மக்கள் பலவிதமாக எண்ணத்தோடு நம்மோடு பழகுகிறார்கள். ஒவ்வொரு எண்ணங்களையும் நாம் அறியாமல் இருக்கின்றோம். ஆனால் ஒரு கட்டத்தில் நம் மீது இருக்கக்கூடிய எண்ணம் மக்களிடம் மாறுகிறது. ஏனென்றால் இயேசுவின் மீது வைத்திருந்த எண்ணம் இன்று இந்த பெரிய வெள்ளி அன்று அந்த எண்ணம் மாறுகிறது. மக்கள் இயேசுவை சிலுவையில் அறையும் என்று கூச்சலிடுகிறார்கள். இந்த கூச்சல் ஒவ்வொருவருடைய இதயத்தில் இருக்கிறது. அந்த கூச்சல் பிறர் மீது தெளிக்கும் போது பெறுகிற மனிதனுடைய வாழ்வு எரிச்சலாக மாறுகிறது. ஆகையால் நம் வாழ்வில் நாம் எரிச்சல் அடையும் பொழுது நாமும் சத்தம் போட வேண்டும் என்று ஒரு இக்கட்டான நிலைமைக்குள் நம்மை தள்ளப்படுகிறது சூழ்நிலைகள். அந்த நேரத்தில் தான் நாம் இயேசுவை கவனிக்க வேண்டும். எப்படிப்பட்ட நபர்கள் அவரை எரிச்சலில் மூட்டினாலும் அவர் அமைதியாக நிற்கின்றார். அவர் அமைதியாக நிற்கின்றார். காரணம், அவரிடம் வார்த்தைகள் இல்லை என்று அல்ல, அவரே வார்த்தையாக இருப்பதினால் அவருடைய மௌனம் பேசுகிறது.
அவருடைய மௌனம் பேசுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் நம்மிடம் கூச்சலிடும் பொழுது, அதுக்கு எதிர்த்து நாம் பேசும் பொழுது, நம் வார்த்தைகளுக்கு மதிப்பில்லை. நம் மௌனத்துக்கு தான் மதிப்பு உண்டு. ஏனென்றால் ஒரு சிறந்த ஞானி மௌனத்தில் தான் சாதிக்கின்றான். ஆகையால் இயேசு அந்த நேரத்தில் அவர் தன்னையே அமைதிப்படுத்தி மௌனமாக இருக்கின்றார். ஏனென்றால் தன்னுடைய மௌனத்தால் அவர் அனைத்தையும் சாதிக்கப் போகிறார். நமக்கும் இந்த வரம் இறைவன் தர வேண்டும் என்று இந்த நிலையில் ஜெபிப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். தேவ தாயே தாயை செய்து பாவியே நீரோதயேற்க சேசு காயம் பாதையும். இரண்டாம் நிலை. இயேசு சிலுவையை சுமக்கிறார். திவ்யேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று தோத்திரம் செய்கின்றோ. அதே நின்றாமது பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தே. அன்பார்ந்தவர்களே, இந்த இரண்டாவது நிலையில் நாம் தியானம் செய்வது என்னவென்றால், சுமையின் நடுவில் ஒரு ஓய்வு. சுமையின் நடுவில் ஒரு ஓய்வு. ஆம் அன்பார்ந்தவர்களே, இயேசு பல சமயம் தம் மக்களிடம் சுமையோடு வந்தவர்களுக்கு அவர் ஓய்வு அளித்திருக்கிறார். அவரே மத்தேயுவுக்கு எழுதிய 11வது அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்கிறார், சுமை சுமந்து சோர்ந்து போனவர்களே அனைவரும் என்னிடம் வாருங்கள். முக்கியமான வார்த்தை அனைவரும். அவர் எந்த வேறுபாடுமின்றி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் அழைக்கிறார். ஆண்டவர் அனைத்தையும் அழைக்கிறார், அனைவரையும் அழைக்கிறார், அனைத்தையும் அழைக்கிறார். அப்படின்னா கடவுளிடம் இப்படிப்பட்ட பாரம் மட்டும்தான் நான் கொண்டு செல்ல வேண்டும், இப்படிப்பட்ட சுமைகள் மட்டும்தான் கடவுளுக்கு பொருந்தும், அதை மட்டும் அவர் கவனித்தால் போதும் என்று இல்லை. அன்பார்ந்தவர்களே, இயேசு எப்பொழுது தன் தோள் மீது சிலுவையை சுமக்க தொடங்கினாரோ அவர் சொன்ன வார்த்தை, நான் உன் சுமைகளை எளிதாக மாற்றுவேன், உன் பாரமான சுமைகளை என் மீது வைத்து விடு. ஆம் அன்பார்ந்தவர்களே, இயேசு சிலுவையை சுமப்பது நமக்கு ஓய்வு தருவதற்காக. அன்பார்ந்தவர்களே, விவிலியத்தில் ஒரு அருமையான காட்சி இருக்கிறது. இயேசு தம் சீடர்களை இருவராக வெவ்வேறு ஊர்களுக்கு அனுப்புகிறார்.
அவர்கள் இயேசுடைய நற்செய்தியும் பல அதிசயங்களையும் பேய்களையும் ஓட்டி மீண்டும் இயேசுவிடம் திரும்பி வரும் பொழுது இயேசு தாம் சீடர்களுக்கு சொல்கிறார், வா, தனிமையான ஒரு இடத்துக்கு சென்று ஓய்வெடுப்போம் என்று. ஆம் அன்பார்ந்தவர்களே, கடவுள் எப்பொழுதும் தன் பிள்ளைகளுக்கு ஓய்வு அளிக்கும் தந்தையாக இருக்கிறார். அதுவும் இயேசுவின் வழியாக அது அளிக்கும் போது இன்னும் அது பெரிதான ஆசீர்வாதமாக மாறுகிறது. அன்பார்ந்தவர்களே, கடந்த ஆண்டு இதோ இந்த கொரோனாவின் காலத்தில் எத்தனையோ வருத்தங்கள், பாரங்கள், குடும்ப சுமைகள் அனைத்தையும் நாம் சுமந்திருக்கின்றோம். ஒரு நேரம் ஓய்வில்லாமல் நாம் வீட்டிற்குள் இருந்தே நாம் வேலை செய்திருக்கின்றோம். வீடே ஒரு ஓய்வு தரக்கூடிய இடமாக இருக்க வேண்டியது இன்று ஓய்வில்லாமல் இருக்கக்கூடிய இடமாக மாறிவிட்டது. இன்று நாம் வேண்டுவோம், இயேசுவே, உன் ஓய்வு எனக்கு தாரும், என் வீடு ஓய்வு தரக்கூடிய இல்லமாக மாறட்டும் என்று செபிப்போம். சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். இருக்கரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா, இருக்கரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா, இறைவன் இருக்கின்றார். இனியும் தாமதமே, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். தேவ தாயே தாயை செய்து பாவியே நீரோதயேற்க சேசு காயம் பாதையும். மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறையாக விழுகிறார். திவ்யேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று தோத்திரம் செய்கின்றோ. அதே நின்றாமது பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தே. அன்பார்ந்தவர்களே, இந்த நிலையில் நாம் தியானம் செய்வது என்னவென்றால், குறைகளின் நடுவில் மிகுதி. குறைகளின் நடுவில் மிகுதி. அன்பார்ந்தவர்களே, ஒரு அருமையான விவிலிய காட்சி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இயேசு 3 நாட்களாக தம் மக்களோடு உரையாடி கொண்டிருக்கிறார். ஓமைகளின் வழியாக பேசுகிறார். 3 நாட்கள் இந்த மக்கள் இயேசுவோடு இணைந்திருக்கிறார்கள். இந்த இணைந்திருக்கக்கூடிய மக்கள் இப்போ விடை பெற வேண்டிய நேரம். அப்பொழுது இயேசு அந்த மக்களை பார்க்கிறார். தன்னோடு இருந்த பிள்ளைகளை பார்க்கிறார். அவர் பார்த்து கேட்கிறார் தனக்குள், ஐயோ, இந்த பிள்ளைகள் தங்கள் ஊருக்கு போகும்போது மயக்கத்தில் விழுந்திருவார்களே, மயக்கத்தில் விழுவார்களே என் பிள்ளைகள் என்று இயேசு கவலைப்படுகிறார். அப்பொழுது உடனடியாக தம் சீடர்களை அழைத்து அவர் கேட்கிறார், என் பிள்ளைகள் மயக்கத்தில் விழுவார்கள், இவர்களுக்கு ஊக்கம் தரக்கூடிய, ஊட்டம் தரக்கூடிய உணவு தேவை. அப்பொழுது சீடர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், எங்கெந்து போவோம், யாரிடம் போவோம்? ஒரு கட்டத்தில் பேதுரு சொல்வார் இயேசுவை பார்த்து, யாரிடம் செல்வோம் இறைவா, அனைத்தும் உம்மிடம்தானே இருக்கிறது என்று. ஆனால் இன்றோ அதே பேதுரு இயேசுவை பார்த்து, நாம் எங்கே போவோம், எந்த ஊரில் என்ன கிடைக்கும், நம்மிடம் எவ்வளவு காசு இருக்கு, அது பத்துமா பத்தாதா என்று இயேசுவை கேள்வி கேட்கிறார். ஒரு காலத்தில் பேதுரு சொன்ன வார்த்தைக்கும் இப்பொழுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் பார்க்கிறோம் வித்தியாசத்தை. யாரிடம் செல்வோம் என்று சொன்ன இயேசு இப்போ எங்கே செல்வோம் என்று கேட்கிறார் பேதுரு. பல சமயம் நம் வாழ்வும் அப்படிதான். பலமுறை இயேசுவே இயேசுவே என்று சொல்வோம். ஆனால் நெருக்கடி என்று வரும்பொழுது நாம் வாழ்வு அந்த நெருக்கடிதான் பார்க்கிறது தவிர இயேசுவை பார்ப்பதில்லை. ஆனால் இயேசுவோ தங்களிடம் இருந்த அந்த மீன் துண்டுகளையும் அப்பங்களையும் எடுத்து மயக்கத்தோடு விழப்போகிற தன் மக்களுக்கு அவர் உணவு அளிக்கிறார். ஒவ்வொருவரும் வயிறார உன்று வீட்டுக்கு திரும்புகிறார்கள். ஆகையால் இந்த முதல்
தடவையாக இயேசு விழும்போது அவர் தானாக விழவில்லை. மயக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்வு நினைத்து அவர் விழுகிறார். காரணம், நாம் ஒவ்வொருவரும் நிமிர்ந்து நிற்பதற்காக. ஆகையால் அன்பார்ந்தவர்களே, இந்த தருணத்தில் இந்த நிலையில் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, யாரிடம் செல்வோம் இறைவா? உம்மிடம்தானே அனைத்தும் உள்ளது. என் வாழ்வில் எத்தனை முறை நான் மயக்கத்தில் விழுந்தாலும் நீர் எனக்காக இறங்கி என் மயக்கத்திலிருந்து தெளிவு தருவாய் என்று ஜெபிப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். தேவ தாயே தாயை செய்து பாவியே நீரோதயக்கு சேசு காயம் பாதையும். நான்காவது நிலை. அன்னை மரியாள் தன் மகன் இயேசுவை சந்திக்கிறார். திவ்யேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று தோத்திரம் செய்கின்றோ. அதே நின்றாமது பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தே. அன்பார்ந்தவர்களே, இந்த நான்காம் நிலையில் நாம் தியானம் செய்வது என்னவென்றால், தனிமையின் நடுவில் ஒரு சொந்தம். தனிமையின் நடுவில் ஒரு சொந்தம். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் அனைவரும் இருந்தாலும் தனிமையாக ஒரு உணர்வு வருகிறது நம்முடைய வாழ்வில். பல சமயம் நம்முடைய வாழ்வில் நாம் தனிமையாக வாழ்ந்து நாம் கொண்டிருக்கின்றோம். இந்த உறவுகளிலிருந்து விலகி இருக்கின்றோம். ஏனென்றால் இன்று உறவுகளை கண்டாலே பயம். இந்த உறவினால் எனக்கு ஏற்பட்ட காயங்கள் இருக்கிறது. இந்த உறவால் நான் ஏற்பட்ட பாதிப்புகள் இருக்கிறது. மீண்டும் எனக்கு இந்த உறவுகள் தேவையில்லை. ஏனென்றால் உண்மையான உறவு கண்ணுக்கு புலப்படுவதில்லை என்று நாம் பார்க்கிறோம். அது திருமண வாழ்வு இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்வு இருந்தாலும் சரி, நல்ல நட்புகளின் உறவுகளில் வாழ்ந்தாலும் சரி, வேலையில் இருக்கக்கூடிய நண்பர்களும் இருந்தாலும் சரி, உண்மையான ஒரு உறவை பெறுவதற்கு நான் பாக்கியம் பெற்றிருக்க வேண்டும். விவிலியம் சொல்கிறது, சீராக் புத்தகத்தில், யார் ஒருவனுக்கு சிறந்த ஒரு நண்பன் இருக்கிறானோ இந்த உலகத்தில் அவனுக்கு பெரிதான ஒரு பொக்கிஷம் இல்லை. பேரான பொக்கிஷம், மிகப்பெரிய பொக்கிஷம் நல்ல உறவு என்று சீராக் புத்தகம் சொல்கிறது. இயேசுவுடைய வாழ்வில் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு உறவு தன்னுடைய தாய். தன் தாயோடு அவர் பகிர்ந்து கொள்கின்ற அந்த உறவு
சிறந்த உறவாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. அதை தான் நாம் பார்க்கிறோம். அவர் மேடு பள்ளங்களிலும் இருந்தாலும் சரி, வாழ்வில் உயர்ந்ததில் இருந்தாலும் சரி, மக்கள் அவர்களை பாராட்டினாலும் சரி, மக்கள் அவரை ஏளனம் செய்தாலும் சரி, இந்த தாய் துணையாக இருக்கிறார். ஒரு உண்மையான உறவாக இருக்கிறார். விசேஷமாக தனிமையினான இந்த நேரத்தில் துணையாக இருக்கக்கூடிய உறவாக மாறுகிறாள். இப்படிப்பட்ட அன்னையின் துணையில் நாமும் வாழ வேண்டும். அதே வேளையில் இந்த உலகத்தின் வாழும் போது நமக்கென்று ஒரு நல்ல உறவை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இறைவனிடம் அருளை கேட்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். தேவ தாயே தாயை செய்து பாவியே நீரோதயக்கு சேசு காயம் பாதையும். ஐந்தாவது நிலை, சிமியோன் இயேசுவுக்கு சிலுவை சுமக்க உதவுகிறார். திவ்யேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று தோத்திரம் செய்கின்றோ. அதே நின்றாமது பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தே. அன்பார்ந்தவர்களே, இந்த ஐந்தாவது நிலையில் நாம் தியானம் செய்வது என்னவென்றால், நெருக்கடியின் நடுவில் ஒரு உதவி. நெருக்கடியின் நடுவில் ஒரு உதவி. அன்பார்ந்தவர்களே, சென்ற ஆண்டு இந்த கொரோனா காலத்தில் எப்பொழுது இது பெரிய வெள்ளி அன்றெல்லாம் திருச்சபை மூடப்பட்டிருந்ததோ, எல்லாருக்குமே ஒரு பெரிய அடி விழுந்துச்சு. பெரிய நெருக்கடி. வேலையிலும் சரி, நோயிலும் சரி, பலர் எவ்வளவு பேர் இறந்து போனார்கள், பலர் எத்தனை வேலை வாய்ப்புகள் இழந்து போனார்கள், பலர் எத்தனை நல் உறவுகளை இழந்து போனார்கள், பலருடைய பொருளாதார இழந்து போச்சு. இப்படி பல இழப்புகளை கண்ட ஒரு ஆண்டாக 2020 இருந்தது. அப்படியே இந்த 2021 அது அப்படியே தொடங்குகிறது. இப்படிப்பட்ட நெருக்கடியின் ஆண்டாக நாம் இந்த உலகமே சந்தித்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இயேசுவும் சிலுவை சுமக்கும் போது அவருக்கு ஒரு நெருக்கடி. இவ்வளவு பெரிய பாரம், இன்னும் எவ்வளவு தூரம் நான் செல்ல வேண்டும் என்று, இன்னும் எவ்வளவு தூரம் நாம் செல்ல வேண்டும்? உதவிக்கு எனக்கு யாரும் இல்லையா? என் உதவிக்கு யாரும் இல்லையா என்று இயேசு கேட்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதராக. அப்பொழுது நாம் பார்க்கிறோம் விவிலியத்தில் மார்க் எழுதிய 14வது அதிகாரத்தில், மார்க் எழுதிய 15வது அதிகாரத்தில், இந்த 2 அதிகாரத்தையும் பார்க்கிறோம். அந்த நேரத்தில் சிமியோன் என்று வயல்வேலியில் நடந்து கொண்டவனை அவன் தள்ளப்படுகிறார் என்று.
தள்ளப்படுகிறார். இயேசுவுக்கு முன்பாக தள்ளப்படுகிறார். இயேசுவுக்கு உதவி செய்திட யார் தள்ளியது? தந்தையாம் கடவுள். மனிதரின் வழியாக தந்தையாம் கடவுள் சிமியோனை முன்னே தள்ளுகிறார். போ, இந்த நேரத்தில் என் மகனுக்கு ஒரு உதவி தேவை என்று. ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்விலும் கடவுள் நாம் எதிர்பார்க்காத நேரங்களில் சிமியோனை போல ஒருவரை முன் தள்ளுவார். ஒரு அந்நியனாக இருப்பார், உனக்கு அறிமுகம் இல்லாதவராக இருப்பார், அவரை கடவுள் உன் முன்பாக தள்ளுவார். அதுதான் வாழ்வின் நம்பிக்கை. இறை மகன் இயேசுவுக்கே கடவுள் ஒருவரை அனுப்புகிறார் என்றால் நம்முடைய வாழ்வில் கடவுள் அனுப்ப மாட்டாரா? அவர் நிச்சயமாக அனுப்புவார் அன்பார்ந்தவர்களே. அதுதான் நம்மளுடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை. இந்த தருணத்தில், இந்த நிலையில் நாம் கடவுளிடம் வேண்ட வேண்டும். ஆண்டவரே, என் நெருக்கடி உமக்கு தெரியும், என் வேதனை உமக்கு புரியும், என்னுடைய நிலைமையில் நீ இருந்து பார்க்கும் பொழுது உமக்கே தெரியும் எனக்கு உதவி வேண்டும் என்று. எனக்கு உதவிடும் ஆண்டவரே என்று ஜெபிப்போம். அடைக்கலமான ஆண்டவரே, அனைத்திலிருந்தும் காப்பவரே, உமக்கே நான் சொந்தம். அடைக்கலமான ஆண்டவரே, அனைத்திலிருந்தும் காப்பவரே, உமக்கே நான் சொந்தம். பகையும் பாவமும் ஒழிந்திடவே, நீதியும் நேர்மையும் நிலைத்திடவே. பகையும் பாவமும் ஒழிந்திடவே, நீதியும் நேர்மையும் நிலைத்திடவே. வார்த்தைகள் வளமாய் ஓங்கிடவே, அருகில் தவழ்வார் வெண்ணிலவே, என் வெண்ணிலவே. அடைக்கலமான ஆண்டவரே, அனைத்திலிருந்தும் காப்பவரே, உமக்கே நான் சொந்தம். அடைக்கலமான ஆண்டவரே, அனைத்திலிருந்தும் காப்பவரே, உமக்கே நான் சொந்தம். உமக்கே நான் சொந்தம். உமக்கே நான் சொந்தம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார கடவன. ஆமென். தேவ தாயே தாயை செய்து பாவியே நீரோதயேற்க சேசு காயம் பாதையும். ஆறாம் நிலை. வெரோனிகா முன் வந்து இயேசுவுடைய முகத்தை அவர் தொடுகிறார். திவ்யேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று தோத்திரம் செய்கின்றோ. அதை நின்றாமது பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தே. அன்பானவர்களே, இந்த ஆறாம் நிலையில் ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு அன்பின் காட்சியை பார்க்கிறோம். என்ன காட்சி என்றால், வெரோனிகா என்கிற பெண்மணி இயேசுவின் முகத்தில் இருக்கக்கூடிய காயங்களையும் தூசியையும் கரைகளையும் அவள் துடைக்க முன் வருகிறாள். இந்த நிலையில் நாம் தியானம் செய்வது என்னவென்றால், குழப்பத்தின் நடுவில் ஒரு தெளிவு. குழப்பத்தின் நடுவில் ஒரு தெளிவு. அன்பானவர்களே, இயேசு ஒரு அருமையான ஒரு ஓமையை சொல்வார். உன் கண்ணில் இருக்கக்கூடிய அழுக்கை நீ பார்க்காமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கக்கூடிய அழுக்கை நீ அகற்ற ஆசைப்படுகிறாயே, முதல் உன் கண்ணில் இருக்கக்கூடிய அழுக்கை அகற்று, உன் கண்களுக்கு தெளிவாக உன் பாதை திரையிட்டும் என்று இயேசு சொல்கிறார். ஆம் அன்பானவர்களே, கண்ணுதான் ஒளி என்று இயேசு சொல்கிறார். அந்த கண்ணே மயங்கி போனால் நம்முடைய வாழ்வு குழப்பத்திலும் மயக்கத்திலும் இருக்கும். அப்படி இயேசு சிலுவை பாதையில் சிலுவை சுமந்து தன் முகத்தில் அந்த இரத்த கரங்கள் கண்களை அதை தடுக்கும் பொழுது அவர் பலமுறை கீழே விழுந்து அந்த முகத்தில் பட்டிருக்கிற தூசியை எல்லாம் அவருடைய பார்வையை மறைக்கிறது. அவர் குழப்பத்தில் நின்று கொண்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுவார், ஆண்டவரே, நான் குழப்பத்தில் நின்றேன், உன்னுடைய குரல் பின்னிருந்து என்னை வழிநடத்தியது. இப்பொழுது நாம் குழப்பத்தில் இருக்கும் பொழுது இயேசு பார்க்கிறார், திரளான குரல்கள் கேட்கிறது, மீண்டும் குரல்கள் கேட்கிறது. சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்ற குரல் மட்டும்தான் இயேசுவின் காதில் ஒலிக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு பக்கம் அவர் காதில் ஒரு வித்தியாசமான குரல் கேட்கிறது. கண் முன்பாக அவர் பாதை தெளிவில்லாமல் நிற்கிறது. அந்த நேரத்தில் தான் இந்த குழப்பத்தை அகற்ற தந்தை வெரோனிகாவை அனுப்புகிறார். அவள் முகத்தை துடைக்கும் பொழுது, இயேசுவுடைய முகத்தை துடைக்கும் பொழுது இயேசுவுக்கு தெளிவு வருகிறது. ஆண் அன்பார்ந்தவர்களே, பல சமயம் குழப்பத்தில் இருக்கும் பொழுது நமக்கு உதவி தேவை, பிறருடைய உதவி தேவை. நல்ல ஒரு தெளிவு வருவதற்காக நல்ல ஒரு தெளிவு வர வேண்டும். தெளிவில்லாத ஒரு முடிவை எடுக்கும் பொழுது உண்மையாகவே அதோடைய விளைவுகள் மிக மிக ஆபத்தானவைகளாக இருக்கிறது. நமக்கு தெளிவு என்பது முக்கியம் அன்பார்ந்தவர்களே. அந்த தெளிவை கொண்டு வர கடவுளிடம் வேண்டுவோம். கடவுள் இந்த உலகத்தில் பல நபர்களை நமக்காக வைத்திருக்கிறார்.
நாம் குழப்பம் அடையும் போது, ஒரு இடத்தில் நாம் தடுமாறும் பொழுது, நாம் எந்த பகுதியில் எந்த பாதையை எடுக்க வேண்டும் என்று அறியாமல் இருக்கும் பொழுது, கடவுள் உண்மையாகவே ஒருவரை அனுப்புவார். அது ஒரு ஆணாக இருக்கலாம், ஒரு பெண்ணாக இருக்கலாம். அவர்களுடைய ஆலோசனையின் நாம் கேட்கும் பொழுது கடவுள் நமக்கு நம் குழப்பத்திலிருந்து அகற்றி தெளிவு கொண்டு வர செபிப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். தேவத்தாயே தாயை செய்து பாவியே நீரோதயக்கு சேசு காயம் பாதையும். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாவது முறை கீழே விழுகிறார். திவ்யேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று தோத்திரம் செய்கின்றோ. அதை நின்றாமது பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தே. அன்பார்ந்தவர்களே, இந்த ஏழாவது நிலையில் நாம் தியானம் செய்வது என்னவென்றால், ஏமாற்றத்தின் நடுவில் ஒரு வாய்ப்பு. ஏமாற்றத்தின் நடுவில் ஒரு வாய்ப்பு. ஆம் அன்பார்ந்தவர்களே, இயேசு பலரை பார்க்கிறார், ஏமாந்து போவதை பார்க்கிறார். ஏனென்றால் ஒரு முறை இயேசு கப்பலிலிருந்து கீழே எழுங்கும்போது அவர் பார்க்கிறார், ஐயோ, ஆயன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறார்களே இவர்கள், எளிதாக ஏமாந்து போகிற ஆடுகளாக இருக்கிறதே என்று இயேசு பார்க்கிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, பல சமயம் நாம் ஏமாந்து போகிறோம், ஏமாற்றம் அடைகிறோம். இந்த ஏமாற்றத்தில் அடைந்த பின்பு நாம் பலமுறை அதே ஏமாற்ற நினைத்து இருக்கும் பொழுது உண்மையாகவே நம் வாழ்வில் நாம் சொல்வோம், நான் எவ்வளவு பெரிய ஏமாளி என்றால் அடுத்துக்கு அடுத்ததாக நான் ஏமாந்து போகிறேனே என்று. அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் தான் நாம் பார்க்க வேண்டும், இயேசு நமக்கு எப்பொழுதும் வாய்ப்பு தருவார். அதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை சொல்லுகிறேன் அன்பார்ந்தவர்களே. இயேசு முதல் முறையாக பேதுரு, ஆந்திரேயா, யாக்கோபு மற்றும் தன்னுடைய சகோதரர் யோவானை கரையில் சந்திக்கும் பொழுது அவர் பார்க்கிறார், அவர்கள் தங்களுடைய வலையை பின்னிக் கொண்டிருப்பதை பார்க்கிறார் இயேசு. அப்பொழுது இயேசு பேதுருவை பார்த்து கேட்கிறார், சகோதரனே, என்ன ஆச்சு? அப்போது பேதுரு சொல்கிறார், ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் மீன் பிடிக்க சென்றோம், ஏமாந்து வந்தோம் ஐயா, ஏமாந்து வந்தோம், ஒரு மீனும் எங்களுக்கு கிடைக்கவில்லை, நாங்கள் ஏமாந்து போனோம் என்று பேதுரு சொல்கிறார். அப்பொழுது இயேசு சொல்கிறார், நான் உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தருகிறேன்,
உன் வலையை எடுத்து வலப்பக்கத்தை வீசு. உடனடியாக பேதுரு, வாய்ப்பு யார் வழியாக வந்தால் என்ன, சொல்றாங்க, செஞ்சு பார்ப்போம் என்று அவர் வலையை போடுகிறார். மிகுதியான மீன்களை பிடிக்கிறார். விவிலியம் சொல்கிறது, வலைகள் கிழியும் அளவுக்கு மீன்கள் அவர்கள் பிடித்தார்கள் என்று. ஆம் அன்பார்ந்தவர்களே, வாய்ப்பு பல சமயம் இவர்களிடமிருந்து தான் வர வேண்டும், இப்படிப்பட்ட வாய்ப்பு தான் அமைய வேண்டும் என்று நினைத்து வாழ்ந்தால் எந்த வாய்ப்பும் நமக்கு அமையவே அமையாது. நம் வாழ்வில் நாம் ஏமாற்றம் அடைந்தோம், நிச்சயம் உண்மை. ஆனால் கடவுள் மீண்டும் நம்மை எழுப்ப ஒரு கடுகு அளவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார். அந்த கடுகு அளவு வாய்ப்பை எவன் பயன்படுத்துகிறானோ, கடவுளை சொல்கிறார், அந்த சிறு கடுகே ஒரு காலத்தில் பெரிய மரமாக வாழும், அவை பல பறவைகளுக்கு கூடு கட்டக்கூடிய மரமாக மாறும் என்று. சிறு சிறு வாய்ப்புகளை நழுவக்கூடாது அன்பார்ந்தவர்களே. அதுதான் இந்த 7வது காட்சியில் ஆண்டவர் சொல்கிறார், ஏமாற்றத்தை நினைத்து நீ வாழாதே, உன் வாழ்வில் வரக்கூடிய வாய்ப்புகளை நினைத்து வாழு, பயன்படுத்து என்று இயேசு நம்மை உணர்த்துகிறார். வாய்ப்புகள் வருகிறது, அதை நல்விதத்தில் பின்பற்றவும் நாம் இறைவனிடம் வேண்டுவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். சிலுவையிலே தான் மீட்சியுண்டு, தேடும் வானக மாட்சியுண்டு. 8ஆம் நிலை. எருசலேம் பெண்கள் இயேசுவை சந்தித்து ஆறுதல் பெறுகிறார்கள். திவ்யேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற தோத்திரம் செய்கின்றோ. அதே நின்றாமது பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தே. அன்பார்ந்தவர்களே, இந்த 8வது நிலையில் நாம் தியானிக்க போவது என்னவென்றால், கண்ணீரின் நடுவில் ஒரு ஆறுதல். கண்ணீரின் நடுவில் ஒரு ஆறுதல். அன்பார்ந்தவர்களே, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது கண்ணீரோடு பிறக்கிறது. கண்ணீரோடு பிறக்கிறது. மௌனமாக பிறந்தால் அந்த பிள்ளைக்கு உயிரில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆகையால் ஒவ்வொரு குழந்தையும் பிறந்தவுடனே வாய் திறந்து அழ வேண்டும். அது அழும் பொழுது இந்த உலகம் இந்த பிள்ளையை வரவைக்கும் பொழுது ஒவ்வொருவரும் அந்த பிள்ளையின் அழுகையை அமைதிப்படுத்த பார்க்கிறார்கள், ஆறுதல் படுத்த பார்க்கிறார்கள். ஆம், அதுவே ஒரு அழகான ஒரு காட்சி. இந்த உலகத்தில் யார் அழுதாலும் யாரோ ஒருவர் இருக்கிறார் ஆறுதல் பெறுவதற்காக, ஆறுதல் படுத்துவதற்காக. அதுதான் புனித பிரான்சிஸ் அசிசியார் சொல்வார், நான் பிறரை ஆறுதல் படுத்த போகிறேன் என்று. நான் ஆறுதல் பெற வரவில்லை,
ஆறுதல் தரப்போகிறேன் என்று புனிதர் பிரான்சிஸ் அசிசியார் பலமுறை பல இடங்களுக்கு போகும்போது தனக்குள்ளேயே சொல்லி சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் ஆறுதலை வழங்குவார் என்று சொல்லப்படுகிறது. ஆம் அன்பார்ந்தவர்களே, மனிதர்களாக வாழும் பொழுது மனிதனுக்கு முக்கியமான தேவை ஆறுதல். வேளையில் வந்தவுடனே ஒரு கணவன் மனைவியிடம் ஆசைப்படுவது ஒரு ஆறுதல். மனைவி வீட்டு வேலைகள் முடித்து பிறகு தன்னுடைய கணவரிடமும் பிள்ளைகளிடம் ஆசைப்படுவது ஒரு ஆறுதல். பிள்ளைகள் தங்கள் வாழ்வில் பல தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் அடையும் பொழுது பிள்ளைகள் பெற்றோரிடம் எதிர்பார்ப்பது ஆறுதல். முதிர்ந்த பெற்றோர்கள் தங்களுடைய முதிர்ந்தான வயதில் தங்களுடைய பேர பிள்ளைகளிடமும் தங்களுடைய பிள்ளைகளிடமும் எதிர்பார்ப்பது ஆறுதல். வேலை இடத்தில் பலருக்கு பல கெட்ட பெயர்களை உண்டாகும் பொழுது அந்த கெட்ட பெயரை சுமக்கக்கூடிய நபர் தன் நண்பரிடம் எதிர்பார்ப்பது ஆறுதல். இப்படி எல்லா இடங்களிலும் மனிதன் எதிர்பார்ப்பது ஆறுதல் அன்பார்ந்தவர்களே. ஏனென்றால் அவன் வாழ்வில் அவன் கண்ணீர் சுமக்க வரவில்லை, அவன் முகத்தில் ஒரு சிரிப்பை சுமக்க வந்திருக்கிறான். அதுதான் புனிதர் அன்னை தெரேசம்மா சொல்வார்கள், என்னுடைய தினந்தோறும் ஜெபத்தில் நான் ஆண்டவரிடம் ஒரு வரத்தை கேட்பேன். அது என்ன வரம் என்றால், ஆண்டவரே எனக்கு அழகான ஒரு சிரிப்பை தாரும், ஒரு புன்னகை தாரும். ஏனென்றால் நான் வெளியே சென்று சந்திக்கக்கூடிய மனிதனுடைய முகத்தில் நான் காண முடியாதது ஒன்றுதான், அது மகிழ்ச்சி. அது மகிழ்ச்சி, அழகான ஒரு சிரிப்பை காண நான் மறக்கிறேன். ஆகையால் நான் என்னுடைய புன்னகையோடு நான் வெளியே செல்லும் பொழுது துன்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கு நான் அது புன்னகையை பரிசாக கொடுக்க விரும்புகின்றேன் என்றுதான். ஆம் அன்பார்ந்தவர்களே, இயேசுவும் இந்த தருணத்தில் சிலுவையை சுமக்கும் பொழுது தன்னிடம் அழுது கொண்டிருக்கின்ற பெண்மணிகளை பார்த்து அவர் பொன்னகையை வழங்குகிறார். அந்த பொன்னகையை மீண்டும் தங்களுடைய வீட்டுக்குள் இருக்கக்கூடிய தன் பிள்ளைகளுக்கு கணவருக்கு தர வேண்டும் என்று வரத்தையும் கொடுக்கிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நாம் ஒருவர் இன்னொருவரை பார்க்கும்போது புன்னகையோடு பார்க்கும், புன்னகையோடு பார்ப்போம், அழகான சிரிப்பையோடு பார்ப்போம், பிறரை சந்தோஷப்படுத்தி பார்ப்போம் என்றுதான் இந்த நிலையில் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அந்த ஆசிரை பெற நாம் இறைவனிடம் ஜெபிப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். சிலுவையிலே தான் மீட்சியுண்டு, தேடும் வானக மாட்சியுண்டு. ஒன்பதாவது நிலை. இயேசு மூன்றாவது முறை கீழே விழுகிறார். திவ்யேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று தோத்திரம் செய்கின்றோ. அதே நின்றாமது பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தே.
இந்த நிலையில் நாம் தியானம் செய்வது என்னவென்றால், சோகத்தின் நடுவில் ஒரு மகிழ்ச்சி. சோகத்தின் நடுவில் ஒரு மகிழ்ச்சி. அன்பார்ந்தவர்களே, இயேசு முன்பாக பல சமயம் நான் பார்க்கிறேன், விவிலியத்தில் பலர் சோகத்தோடு வருகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, சோர்ந்து போய் வருகிறார்கள், சோகத்தோடு வருகிறார்கள். எப்படி என்றால், யாயிர் தன் மகளை காப்பாற்றுவதற்காக இயேசு முன்பாக சோகத்தோடு நிற்கிறார். நூற்றவ தலைவன் இயேசு முன்பாக தன்னுடைய ஊழியக்காரனுக்காக சோகத்தோடு நிற்கிறான். கனாயூர் பெண்மணி தன் மகளை காப்பாற்றுவதற்காக சோகத்தோடு நிற்கிறார். இப்படி பலர் இயேசு முன்பாக சோகத்தோடு நிற்கிறார்கள். இந்த சோகத்தில் நிற்கக்கூடியவர்களை இயேசு அவர்களுக்கு மகிழ்ச்சியை பரிசாக தருகிறார். மகிழ்ச்சி, அதுக்கு நல்ல உதாரணம் அன்பார்ந்தவர்களே, யாயிர் உடைய வீட்டு. ஏனென்றால் யாயிர் இயேசுவை மிக வேகமாக தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து செல்லுகிறார். தன் மகளை எப்படியாவது காப்பாற்றணும், இந்த வீட்டில் ஒரு சோக செய்தி கேட்டக்கூடாது என்பதற்காக. ஆனால் யாயிர் தன்னுடைய வீட்டுக்கு நுழைவதற்கு முன்பாக தன்னுடைய ஊழியக்காரன் ஒருவரும் சொல்லுகிறான், இவர் இனி இயேசுவுக்கு அவசியம் இல்லை, அவரை அனுப்பிடலாம், இயேசுவை அனுப்பிடலாம், இன்னும் கடவுளுக்கு அவசியம் இல்லை, உன் மகள் இறந்து போயிட்டாள். உடனடியாக மிகப்பெரிய சோகம் யாயிருக்குள் வருகிறது. அன்பார்ந்தவர்களே, இயேசு அருகில் நின்று சொல்கிறார், சோகத்துக்கு எடை கொடுக்காத யாயிர், சோகத்துக்கு உன் உள்ளத்தில் எடை கொடுக்காத. நான் உன் அருகில் இருக்கும்போது உன்னை ஒருபோதும் சோகத்தின் கடலுக்குள் உன்னை முழுக விட மாட்டேன். இயேசுவை யாயிர் அழைத்து செல்கிறார். அப்போ அங்கு இருந்த திரளான மக்கள் அந்த பெண்மணியுடைய இழப்பை கண்டு அழுகிறார்கள். அப்ப இயேசு சொல்கிறார், இந்த பெண்மணி இறக்கவில்லை, உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு இருந்தவர்கள், அழுது கொண்டிருப்பவர்கள் சிரிக்க, ஏளனமாக சிரிக்க தொடங்குகிறார்கள். பல சமயம் நம் சோகத்தோடு வரும்போது பிறருக்கு நம்மளுடைய வாழ்வு சிரிப்பாக இருக்கிறது. அவர்கள் நம்முடைய சோகத்தை கண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஆனால் இயேசு அந்த நேரத்தில் என்ன செய்கிறார் என்றால், அந்த சிரிக்கக்கூடிய கூட்டத்தை வெளியே அனுப்புகிறார். வெளியே அனுப்புகிறார். ஆம், உன்னை பார்த்து சிரிப்பவர்களை இயேசு வெளியே அனுப்புவார். ஏனென்றால் உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய துக்கத்தையும் சோகத்தையும் இயேசுவுக்கு மட்டும்தான் தெரியும். இயேசு அந்த வீட்டுக்குள் போகிறார், அந்த மகளை கை தூக்கி எழுப்புகிறார், மீண்டும் யாயிருடைய சோகத்தை மாற்றுகிறார், மகிழ்ச்சியை தருகிறார். அன்பார்ந்தவர்களே, இதுதான் இயேசு நம்முடைய வாழ்விலும் செய்கிறார். அவர் கீழே விழுந்து பார்க்கிறார், சோகத்தோடு கிடக்கும் உன்னையும் என்னையும் அவர் தூக்கி எழுப்புவார், மீண்டும் புத்துயிரை தருவார், மீண்டும் மகிழ்ச்சியை உண்டாக்குவார். இறைவனிடம் ஜெபிப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென்.
சிலுவையிலே தான் மீட்சியுண்டு, தேடும் வானக மாட்சியுண்டு. 10ஆம் நிலை, இயேசுவுடைய ஆடையை கிழிக்கிறார்கள். திவ்யேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று தோத்திரம் செய்கின்றோ. அதே நின்றாமது பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தே. அன்பார்ந்தவர்களே, இந்த நிலையில் நாம் தியானம் செய்வது என்னவென்றால், இழப்புக்குள் நடுவில் ஒரு லாபம். இழப்பிற்குள் நடுவில் ஒரு லாபம். என்ன அர்த்தம் என்றால், இயேசு அதுக்கு ஒரு அழகான ஒரு ஓமையை சொல்வார். கோதுமை மணி. கோதுமை மணி மண்ணில் விழ வேண்டும். அது விழும் பொழுது அது எப்படிப்பட்ட லாபம் தரும் என்று விதைத்தவனுக்கு தெரியாது. அது எவ்வளவு கனி தரும் என்று விதைத்தவனுக்கு தெரியாது. ஆனால் இயேசு சொல்கிறார், ஒரு ஓமையில் ஒருவன் விதைக்க சென்றான். அவன் விதைத்து பின்பு அவன் இரவும் பகலும் அவன் ஓய்வெடுத்து அவன் பார்க்கிறான். அவன் கண்ணுக்கு புரியவில்லை, அவன் எண்ணத்துக்கு புரியவில்லை எப்படி இவ்வளவு கனிகள் வந்தது என்று. அவன் கைக்கு அந்த மணிகள் உணவுக்காக பயன்படுத்துகிறான். மீண்டும் அந்த தானியங்களை மீண்டும் தனக்கு விதைக்க அது பயன்படுத்துகிறான் என்று இறைவன் சொல்கிறார். ஆகையால் அன்பார்ந்தவர்களே, ஒன்றை இழக்கும் பொழுது மீண்டும் இன்னொன்று ஆண்டவர் நமக்கு லாபமாக தருவார். ஆகையால் வாழ்க்கையில் ஏதோ எழுந்துட்டோம் என்று வருத்தப்படக்கூடாது. ஏனென்றால் இயேசு தன்னுடைய ஆடையை இழக்கும் பொழுது அவருக்கு தெரியும், இந்த உலகத்தின் ஆடைகள் ஒவ்வொரு நாளும் நாம் விசிறி அடிக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு புதிதாக ஒரு ஆடையை வைத்திருக்கிறார். அதுக்கு அருமையான ஒரு உதாரணம் ஊதாரி மைந்தன். அவன் வீட்டிட்டு வெளியே போகும்போது சிறந்தவைகளையும் அப்பாவுடைய பொருட்களையும் அவன் எடுத்து செல்கிறான். அப்பாவுடைய பொருட்களை எடுத்து செல்லும் போது கண்டிப்பாக அவன் ஏதோ தானங்களை கொண்டு போயிருக்க மாட்டான். எதெல்லாம் வீட்டில் சிறந்தவைகள் இருக்கிறதோ அதெல்லாம் கொண்டு போயிருப்பான். வெளியே போனவன் எல்லாத்தையும் அவன் இழந்து வருகிறான். உண்மையாகவே இழந்து வருகிறான். அவன் ஆடையும் இழந்து வருகிறான். தூரத்தில் பார்க்கக்கூடிய தந்தை அவன் எப்படிப்பட்ட இழப்பில் வந்தாலும் அவனுக்கு சிறந்த ஒரு ஆடையை அவனுக்கு உடுத்துகிறார். காரணம், கடவுளால் தான் மீண்டும் லாபத்தை தர முடியும். ஆகையால் அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையில் ஒரு பகுதியில் நாம் இழந்தால் மீண்டும் கடவுள் நமக்கு ஒரு லாபத்தை தருவார். ஆகையால் நாம் இழந்தவைகளை நினைத்து கலங்கக்கூடாது. கடவுளிடம் பெரிய வேண்டியதை நாம் நினைத்து ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் கடவுள் சிறந்த ஒரு லாபத்தையும் பெரிதான ஒரு லாபத்தையும் நமக்காக வைத்திருக்கிறார். ஆகையால் அன்பார்ந்தவர்களே, இழக்க பயப்படாதீர்கள். இழக்கும் போது கடவுளிடம் வேண்டியது, ஆண்டவரே இந்த நேரத்தில் எனக்கு தைரியத்தை தாரும், உன்னை நம்பி இருப்பதனால் எனக்கு லாபத்தை தாரும் என்று ஜெபிப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள்
இறைவன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். சிலுவையிலே தான் மீட்சியுண்டு, தேடும் வானக மாட்சியுண்டு. 11ஆம் நிலை. இயேசுவை ஆணியால் சிலுவையில் அடிக்கிறார்கள். திவ்யேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று தோத்திரம் செய்கின்றோ. அதே நின்றாமது பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தே. அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் நாம் தியானம் செய்வது என்னவென்றால், காயங்கள் நடுவில் ஒரு மருந்து. காயங்களுக்குள் நடுவில் ஒரு மருந்து. ஆம் அன்பார்ந்தவர்களே, இயேசுவுடைய கைகளிலும் கால்களிலும் அந்த கைகளின் நடுவில் நாம் பார்ப்பது வெறும் ஆணிகள் தான். அந்த காலுக்கு நடுவிற்குள் நாம் பார்ப்பது ஆணிகள் தான். ஆனால் ஏசாயாவின் புத்தகத்தில் 53ஆவது அதிகாரத்தில் ஏசாயா சொல்கிறார், அந்த காயங்களுக்குள் நடுவில் ஒரு மருந்து இருக்கிறது, அந்த காயங்களால் நான் குணமானேன் என்று. ஆம் அன்பார்ந்தவர்களே, இயேசுவுடைய காயங்கள் நடுவில் ஒரு மருந்து இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எசேக்கியேல் எழுதிய புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம், தீர்க்கதரிசி சொல்கிறார், அடிபட்ட ஆடை போல இருந்தேன் நான், எனக்கு அவர் மருந்தளித்தார், என் காயங்களுக்கு கட்டு போட்டார் என்று. அதே வேளையில் நல்ல சமாரியன் என்கிற ஓமையில் நாம் பார்க்கிறோம், அந்த நபர் அடிபட்டு விழுகும் பொழுது அந்த நல்ல சமாரியன் தன பைக்குள் இருந்த மருந்தை எடுத்து காயங்களின் நடுவிற்குள் அவன் அந்த எண்ணெயை பூசுகிறான், அந்த மருந்தை பூசுகிறான் என்று. ஆம் அன்பார்ந்தவர்களே, காயங்களுக்குள் ஒரு மருந்து இருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு காயங்களுக்குள்ள ஒரு மருந்து இருக்கிறது. ஆனால் நாம் அந்த மருந்தை பார்க்காமல் அந்த காயப்படுத்துவியர்களை நாம் பார்த்து பார்த்து காயங்களை பெரிதாக்கி கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, சிறு வயதில் நாம் அனைவரும் விளையாடும் பொழுது கீழே விழுந்த உடனே அப்படியே அந்த அடிப்பட்ட இடம் தன்னாலே ஆறிப்போது. எப்படி? ஏனென்றால் கடவுள் நமக்குள்ளே ஒரு மருந்து வைத்திருக்கிறார். நாம் அடிபடும் போது அந்த அடிக்குள்ளே ஒரு மருந்து வைத்திருக்கிறார், அந்த காயங்களை சரிப்படுத்த நமக்குள்ளேயே ஒரு மருந்து இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அது மருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். விசேஷமாக இயேசுவுடைய காயங்களுக்குள் மிகப்பெரிய மருந்து இருக்கிறது. அதுதான் நம் ஆண்டவராகிய இயேசு லூக்கா எழுதிய 15ஆவது அதிகாரத்தில் சொல்வார், நோய் உற்றருக்கு மருத்துவர் தேவையில்லை, நோய் உள்ளவர்களுக்கு தான் மருத்துவர் தேவை. இயேசு ஒரு நல்ல மருத்துவர். அன்பார்ந்தவர்களே, அவருடைய மருந்து தன்னுடைய வார்த்தை, அவருடைய மருந்து தன்னுடைய காயங்கள். அவருடைய காயங்கள் தான் நம் உள்காயங்களையும் அவர் குணப்படுத்துகிறார், நம் வெள் காயங்களையும் அவர் குணப்படுத்த வல்லவராக இருக்கிறார். காயங்களுக்குள் ஒரு மருந்து இருக்கிறது. ஏனென்றால் அடிப்பட்டவனுக்கு தான் தெரியும் அடியோடைய வலி, அடுத்தவர்களுடைய வலியும் புரிந்து கொள்ளக்கூடிய வலியாக அது இருக்கிறது. ஆகிய இறைவனிடம் ஜெபிப்போம். பிறர் அடிபடும் பொழுது நம்மளுடைய வார்த்தைகளும் நம்மளுடைய தொடுதல்களும் அவர்களுக்கு ஒரு மருந்தாகி இருக்கட்டும்.
கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். பாவத்தால் உம்மை கொன்றேனே, பாவத்தால் உம்மை கொன்றேனே, ஆயினே என்னை மன்னியும், ஆயினே என்னை மன்னியும். வலது கரத்தின் காயமே, அழகு நிறைந்த ரத்தினமே, அன்புடன் முத்தி செய்கின்றேன். இடது கரத்தின் காயமே, கடவுளின் திரு அன்புருவே, அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். சிலுவையிலேதான் மீட்சியுண்டு, தேடும் வானக மாட்சியுண்டு. 12ஆம் நிலை. இயேசு உயிர் விடுகிறார். திவ்யேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று தோத்திரம் செய்கின்றோ. அதே நின்றாமது பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தே. அன்பார்ந்தவர்களே, இந்த 12ஆம் நிலையில் நாம் தியானம் செய்வது என்னவென்றால், தோல்வியின் நடுவில் ஒரு வெற்றி. தோல்வியின் நடுவில் ஒரு வெற்றி. அன்பார்ந்தவர்களே, சிறு வயதிலிருந்து நம்மை பயிற்சிக்கும் நம்மளுடைய ஆசிரியர்கள் சொல்வார்கள், யார் ஒருவன் தொடக்கத்திலேயே வெற்றி பெற்று விட்டானோ அவனுக்கு எந்த அனுபவமே இல்லை என்று. ஆனால் தோல்வியா அடைந்து ஒருவன் வெற்றி பெறும்போது அவன் வாழ்வில் மிகப்பெரிய அனுபவங்களோடு உலகத்தை அவன் வாழ தயாராக இருக்கிறான். உலகத்தோடு இணைந்திருந்து அவன் போராட எல்லா விதமான வாய்ப்புகளும் மற்றும் போராடக்கூடிய திறமைகளும் அவனுக்கு இருக்கிறது என்று. ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் இயேசு தன்னுடைய உயிரை விடும் பொழுது அவர் அதை வெற்றியாக பார்க்கிறார். அதை வெற்றியாக பார்க்கிறார்.
அதை தோல்வியாக பார்ப்பதில்லை. ஏனென்றால் கடந்து வந்த பாதையில் ஒவ்வொரு நேரமும் அவர் விழுந்து விழுந்து ஏந்திரிக்கும் பொழுது, அவர் காயப்பட்டு அடிபட்டு இந்த நேரத்தில் சிலுவையில் அவர் அறையப்படும் போது அனைத்தையும் அவர் கண் முன்பாக கொண்டு வந்து உயிரை விடும் பொழுது அவர் பார்க்கிறார், நான் வெற்றி அடைந்தேன், நான் வெற்றி அடைந்தேன். இது விழுந்த பாதைகள் அனைத்தையும் என் வெற்றிகளின் அடித்தளமாக இருந்தது. ஒவ்வொன்றும் அதன் மீது வெற்றி பாதைக்காக நான் எடுத்து வைத்தேன் என்று இயேசு சொல்கிறார். ஆகியால் அன்பானவர்களே, இந்த நேரத்தில் தோல்விகளை நினைத்து பயப்படாதீர்கள். தோல்வியை நினைத்து பயப்படாதீர்கள். ஏனென்றால் அந்த தோல்விதான் உங்களுக்கு தோள் கொடுத்து உங்கள் வெற்றியின் பாதைக்குள் உங்களை நடத்தி செல்லும். இயேசுவை அந்த சிலுவையின் பாதை வெற்றியின் பாதைக்கு அழைத்து சென்றது. அதே போல நம்மையும் ஆண்டவர் வெற்றியின் பாதைக்கு நடத்தி செல்லிட ஜெபிப்போம். இந்த நேரத்தில் மௌனமாக இருந்து உயிரை நமக்காக கொடுத்த இயேசுவிடம் நாம் மௌனமாக நம்முடைய தேவைகளையும் நம்முடைய ஆன்மாவையும் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். என் தலைவா, என்னையே அழைத்தாய், பின்னே வாவென்று ஏன் மொழிந்தாய், பின்னே வாவென்று ஏன் மொழிந்தாய். தலைவா, என்னையே அழைத்தாய், பெண்ணே வாவென்று ஏன் மொழிந்தாய். என் தலைவா, என்னையே அழைத்தாய், பெண்ணே வாவென்று ஏன் மொழிந்தாய். தகுதியில்லா ஏழைக்கிந்த தகுதியே தகுதியில்லா ஏழைக்கிந்த தகுதியை அழைத்தாய். என் தலைவா, என்னையே அழைத்தாய், என்னை வாவென்று ஏன் மொழிந்தாய். தனியே நான் நின்ற வேளை நல்ல இசை போல் மனம் புகுந்தாய். தனியே நான் நின்ற வேளை நல்ல இசை போல் மனம் புகுந்தாய். பயந்தேன் நான் மிக வியந்தேன், நீ என் அழைத்தாய், நெஞ்சம் ஒன்றாய் இணைத்துக் கொண்டாய். வாழும் காலம் யாவும் உன்னோடு தினமும் உழைக்க கேட்டாய். என்ன நீ என்னில் கண்டாய். என் தலைவா, என்னையே அழைத்தாய், என்னை வாவென்று ஏன் மொழிந்தாய். என் தலைவா, என்னையே அழைத்தாய், என்னை வாவென்று ஏன் மொழிந்தாய்.
தகுதியில்லா ஏழைக்கிந்த தகுதியையே அழைத்தார். தகுதியில்லா ஏழைக்கிந்த தகுதியையே அழைத்தார். என் தலைவா என்னையே அழைத்தார். என்னை வாவென்று ஏன் மொழிந்தார். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். சிலுவையிலே தான் மீட்சியுண்டு, தேடும் வானக மாட்சியுண்டு. 13வது நிலை. இயேசுவின் இறந்த உடலை தன் தாயின் மடியில் கிடக்கிறார்கள். திவ்யேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற தோத்திரம் செய்கின்றோ. அதே நின்றாமது பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தே. அன்பானவர்களே, இந்த நிலையில் நாம் தியானம் செய்வது என்னவென்றால், வறுமையின் நடுவிலிருந்து மிகுதியை காண்பது. வறுமையின் நடுவிலிருந்து மிகுதியை காண்பது. வறுமை என்று சொல்வதை விட நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், வெறுமை, எம்டி, வெறுமையிலிருந்து மிகுதியை காண்பது. ஏனென்றால் அன்னை மரியாள் நாசரேத்து ஊரில், ஏதோ ஒரு கண் தெரியாத இருக்கக்கூடிய ஒரு ஊரில் ஒரு சிறு பெண்மணியாக இருந்தாள். யாரும் அறியாமல் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக வாழ்ந்தாள். எப்பொழுது இயேசுவை தன் கருவில் சுமந்தாலோ அவள் வாழ்வு மாறியது. அன்பார்ந்தவர்களே, ஆகையால் தான் அன்னை மரியாள் சொல்வாள், அந்த தாய் நமக்கு சொல்லுவாங்க, அடிமையாக இருந்த என்னை, தாழ்நிலையில் இருந்த என்னை உயர்த்தினாயே ஆண்டவரே என்று. வெறுமையில் இருந்த என்னை உயர்த்தினாயே ஆண்டவரே. ஆகையால் தான் அந்த அன்னை மரியாளுடைய பாடலில் லூக்கா எழுதிய புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் செல்வந்தர்களை வெறுமையாக அனுப்புவார், பசித்தோர்களை மிகுதியோடு அனுப்புவார் என்று. ஆம், இப்பொழுது தன் மகனை கையில் சுமக்கும் பொழுது அந்த தாய்க்கு இந்த வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வருகிறது. என் மகன் வெறுமையோடு இருப்பவர்களை மிகுதியோடு அனுப்புகிறார் என்று. வெறுமையோடு இருந்தவர்களை மிகுதியாக அனுப்புகிறார். ஏனென்றால் அந்த அன்னை மரியாள் தன்னுடைய அழைப்பிலிருந்து, பிறப்பிலிருந்து இயேசுடைய இறப்பு வரைக்கும் அதை கண்டு உணர்ந்தவள் நம்முடைய அன்னை. வெறுமையிலிருந்து மிகுதி, அதுக்கு அருமையான சாட்சி காணா ஒரு கல்யாணம். அந்த அன்னை மரியாள் பரிந்துரைக்கும் பொழுது அங்கே ஒண்ணுமே இல்லை, வெறுமையாக இருந்துச்சு. அந்த அன்னை இயேசுவிடம் ஜெபித்தால், பரிந்துரைத்தால், அங்க இருக்கக்கூடிய வேலையாட்கள் தண்ணீரை நிரப்பினார்கள். இயேசு மிகுதியான
சிறந்த அருமையான திராட்சை ரசத்தை கொடுத்தார். அந்த மாதிரி மகனை அவர் இப்பொழுது கையில் ஏங்குகிறார். அவர் இயேசுவை பார்த்து சொல்கிறார், அன்னை மரியாள், என் மகனே, வெறுமையோடு வாழக்கூடிய பிறருடைய வாழ்வை மிகுதியான ஆசீர்வாதமாக மாற்றினரே, நான் உண்மையாகவே ஒரு பாக்கியமானவள். அந்த பாக்கியத்தை நாமும் பெற இதோ திரு குடும்பத்தை நாம் குடும்பத்துக்குள் அழைப்போம். இடைவிடா சகாய மாதா, இணையில்லா தேவ மாதா, அவவினை தேர்ப்பாள், பதம் உன்னை சேர்ப்பா, நிதம் உன்னை சேர்ப்பாயே, நிதம் உன்னை சேர்ப்பாயே. இடைவிடா சகாய மாதா, இணையில்லா தேவ மாதா, அவவினை தேர்ப்பான், பதம் உன்னை சேர்ப்பான், நிதம் உன்னை சேர்ப்பாயே, நிதம் உன்னை சேர்ப்பாயே. ஆராத மன பொன்னை ஆற்றிடுவான், அன்னை தீராத தொய் தன்னை தீர்த்திடுவான். ஆராத மன பொன்னை ஆற்றிடுவான், அன்னை தீராத தொய் தன்னை தீர்த்திடுவான். மாறாத கொடுமை, நீங்காத வறுமை, தானாக என்றுமே மாற்றிடுவார், தானாக என்றுமே மாற்றிடுவார். இடைவிடா சகாய மாதா, இணையில்லா தேவ மாதா, அவவினை தேர்ப்பாள், பதம் உன்னை சேர்ப்பாள், நிதம் உன்னை சேர்ப்பாயே, நிதம் துணை சேர்ப்பாயே, நிதம் துணை சேர்ப்பாயே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். சிலுவையிலே தான் மீட்சியருளி
மாட்சியுண்டு, தேடும் வானக மாட்சியுண்டு. 14ஆம் நிலை, இயேசுவை அடக்கம் செய்கிறார்கள். திவ்யேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற தோத்திரம் செய்கின்றோ. அதே நின்றாமது பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தே. அன்பார்ந்தவர்களே, இந்த 14ஆம் நிலையில் நாம் தியானிக்க போவது என்னவென்றால், மறைந்திருப்பவைகளை ஒளிக்கு கொண்டு வருவேன். மறைந்திருப்பவைகளை நான் ஒளிக்கு கொண்டு வருவேன் என்று இயேசு சொன்னார். ஆம் அன்பார்ந்தவர்களே, அப்படி என்ன மறைந்திருக்கிறது? பல சமயம் நம்முடைய வாழ்வில் நாம் சொல்வோம், இந்த வாழ்க்கையே ஒரு மறைவாக இருக்கிறது, ஒண்ணுமே இந்த வாழ்க்கையில புரிஞ்சுக்கவே முடியல, எல்லாமே ஒரு மறைவாகவே இருக்கிறது, மறைவாகவே இருக்கிறது, எதுவுமே வெளிச்சத்துக்கு வரமாட்டேங்குது. ஆம் அன்பார்ந்தவர்களே, பல சமயம் வாழ்வு ஏதோ ஒரு அடக்க நிலையில் இருக்கிறது, ஒண்ணுமே புரியாதபடிக்கு ஏதோ ஒன்று பல சமயம் இருக்கிறபடியே இருக்கிறது, அசையாமல் இருக்கிறது வாழ்க்கை. ஆனால் இயேசு சொல்கிறார், இந்த மறைவாக இருக்கக்கூடியவர்கள் மீது நீ வெளிச்சத்தை பார்ப்பாய், நீ வெளிச்சத்தை பார்ப்பாய். அந்த வெளிச்சத்தை பார்ப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த வெளிச்சத்தை நோக்கி செல்ல வேண்டும். அதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை சொல்லுகிறேன் விவிலியத்திலிருந்து. ஒருவனுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பொக்கிஷம் இருப்பதை அவன் கண்டுபிடிக்கிறான். அந்த பொக்கிஷம் அந்த நிலத்துக்குள் எங்கு அடங்கி இருக்குது என்று தெரியவில்லை. ஆனால் அந்த இடத்தில்தான் அந்த பொக்கிஷம் இருப்பது அவன் அறிந்திருக்கிறான். அவன் என்ன செய்கிறான் என்றால், அனைத்தையும் விற்று அந்த நிலத்தை வாங்குகிறான். வாங்கியவுடன் அவன் பல இடங்களில் கண்டிப்பாக தோண்டியிருப்பான் அந்த பொக்கிஷம் எங்கு இருப்பதை தேடுவதற்காக. ஆகையால் மறைந்திருக்கக்கூடிய பொக்கிஷத்தை தேடும் பொழுது அவன் வாழ்வில் அவனுக்கு வெளிச்சம் வருகிறது. ஏனென்றால் அவன் முழுமையாக தேடினான், முழுமையாக பெற்றுக்கொண்டான். ஆகையால் அன்பார்ந்தவர்களே, யார் ஒருவர் கடவுளை முழுமையாக தேடுகிறார்களோ முழுமையாக பெறுகிறார்கள். இந்த மறைந்து இருக்கக்கூடிய நிலைமையில் நாம் தேட வேண்டியது இயேசுவை மட்டும்தான், இயேசுவை மட்டும்தான். ஏனென்றால் விடியற்ற காலையில் மரியாள் கல்லறைக்கு செல்லும் பொழுது தூதர் மரியாளை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, அம்மா நீ யாரை தேடுகிறாய் என்று. அந்த கல்லறையில் நான் பிணத்தை தேடுகிறேன் என்று சொல்லவில்லை, நான் இயேசுவை தேடுகிறேன் என்று சொன்னாள். ஆம், அவள் எப்பொழுது இயேசுவை தேடுகிறேன் என்று சொன்னாலோ அவள் வாழ்வில் ஒரு ஒளியை கண்டாள். அதே ஒளியை நாமும் காண இறைவனிடம் வேண்டுவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். அன்பார்ந்தவர்களே, இதோ 1 மணி நேரத்துக்கு மேலும் நாம் இந்த சிலுவை பாதையில் பங்கு கொண்டோம்.
தொடக்கத்தில் நான் சொன்னது போல நாம் யாரை தெரிந்து கொண்டோம் இந்த சிலுவை பாதையில்? ஏனென்றால் நம் நடுவில் 2 காரியங்களை இறைவன் வைக்கிறார். வாழ்வு, இறப்பு, செழிப்பு, வறுமை, தோல்வி, லாபம். இப்படி கடவுள் 2ஐயும் வைக்கிறார். இருள், ஒளி. இது 2ஐயும் நாம் நடுவில் வைக்கும் பொழுது நாம் எதை நாடுகிறோம்? இந்த சிலுவை பாதையில் நாம் ஒவ்வொருவரும் அதை உணர்ந்திருந்தோம் என்றால் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று, உண்மையாகவே நீ தேர்ந்தெடுத்தவைகளே உனக்கு பல மடங்கு விளைச்சலை தரும், கனியை தரும், ஆசிரை தரும். அன்றோ மக்கள் பராபாவை தேர்ந்தெடுத்தார்கள். வாழ்வில் உண்மையாகவே அவனை தேர்ந்தெடுத்த பிறகு வருத்தப்பட்டிருப்பாங்க. ஆனால் யாரெல்லாம் இயேசுவை தேர்ந்தெடுத்தார்களோ அவங்களுடைய வருத்தங்களை விட, அவங்களுடைய பாரத்திலிருந்து இயேசு அவர்களை வெளியெடுத்திருக்கிறார். இந்த சிலுவை பாதையும் அதே அனுபவம் இயேசு நமக்கு தந்திருக்கிறார். உண்மையாகவே இந்த 14 ஸ்தலத்திலும் நாம் முழுமையாக பங்கேற்றோம், ஜெபித்திருக்கின்றோம், ஒவ்வொரு கருத்தையும் நாம் உள்வாங்கியிருக்கின்றோம். அந்த கருத்துக்களின் வழியாக இறைவன் நமக்கு மாற்றங்களை தருவார். ஏனென்றால் நாம் தேர்ந்தெடுத்தவர் பெரியவர், நாம் தேர்ந்தெடுத்தவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யக்கூடிய வல்லவர். இப்படிப்பட்ட ஆண்டவரிடம் முழுமையாக நம்மையை ஒப்பு கொடுத்து, இதோ இந்த பெரிய வெள்ளி அன்று ஆண்டவருடைய திரு இரத்தத்தாலும் தண்ணீராலும் அபிஷேகம் பெற நாம் ஜெபிப்போம். எங்களை மிகவும் நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, உன் ஒரே மகன் மீது நீ ஆழமாக அன்பு கொண்டிருந்து அந்த மகனை உலகிற்கு அனுப்பி இந்த உலகத்தை தீர்ப்பிடுவதற்காக அல்ல, மாறாக இந்த உலகத்தை இரட்சிப்பதற்காக இந்த சிலுவை பாதையில் நாங்கள் இயேசுவை தேர்ந்தெடுத்தோம். இயேசுவே பற்றி கொள்ள முன் வந்தோம். இயேசுவே என்று சொல்லி நாம் உரத்த குரலில் நாம் அவரை நம்முடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நாம் அழைத்திருக்கின்றோம். ஏனென்றால் எல்லா நாமங்களை விட மேலான நாமம் இயேசுவின் நாமம் என்று நாம் உணர்ந்திருக்கிறோம். அந்த நாமத்தில் வல்லமை இருக்கிறது, அந்த நாமத்தில் நமக்கு விடுதலை இருக்கிறது, அந்த நாமத்தினால் நமக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சியும் சாத்தானின் பிடியிலிருந்தும் நமக்கு விடுதலையும் இருக்கிறது என்று நம்புகிறோம். தந்தையே, இன்றோ இந்த நேரத்தில் உன் அன்பு மகனுடைய பெயரை அழைக்கின்றோம். அவரின் பெயரால் நமக்கு முழுமையான ஆசீர்வாதத்தை வழங்கிட இன்று மட்டுமல்ல, வரக்கூடிய வாழ்வில் ஒவ்வொரு நாளிலும் இயேசுடைய ஆசீர்வாதம் நிழலிலும் வாழ்ந்திட எங்க வரம் தாரும் எங்க நல்ல பிதாவே, ஆமேன். தலை வணங்கி இதோ இறை ஆசீரை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அந்திம தீர்ப்பு நாள் விரைவில் வரும் என்று ஆவலாய் யாவரும் நோக்குகின்றோம். அந்திம தீர்ப்பு நாள் விரைவில் வரும் என்று ஆவலாய் யாவரும் நோக்குகின்றோம். வானமேகங்களில் நீ வரும் அந்நாள் வானோர்களோடுமை புகழ்வே. வானமேகங்களில் நீ வரும் அந்நாள் வானோர்களோடுமை புகழ்வேன்.
திருநாம கீர்த்தனம் பாடாத நாவு இருந்தென்ன பயனும் நாதா. இறைவாவும் நண்பர்க்கு சாட்சி சொல்லாத உதடுகள் எனக்கே நாதா. நான் வாழ்வதும் எதற்கோ தேவா.